ஏனுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போங்க காலையில் மணி 10:30. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க. அம்மா வந்து இப்போ தான் மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க. தண்ணி காட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்கம்மா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறீங்களா? தண்ணி குடிச்சிட்டு வரீங்களா? இன்னும் தண்ணி காட்டல மாட்டுக்கு? ஒரு மாடு குடிச்சிட்டு இன்னும் ஒரு மாடு காட்டு வேணும். ஏன் ரெண்டு ஒரே டைமில் தண்ணி கட்டிக்க வேண்டியதானே? ஒன்று தானே குடிக்கும். சரி சரி. ஒன்று குடிச்சிட்டா தானே அப்புறம் அது பண்ணி கட்டிட்டு அடுத்தது கேட்க முடியும். இப்போ இந்த மாடு தண்ணி குடிச்சிருச்சா? இன்னொரு கூட வேணும். இதுக்கு இன்னொரு கூட ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா அம்மா இது பண்ணைன்னு சொல்கிறதா தாலின்னு சொல்கிறதா? இதை இது பண்ணை எங்கள் கிராமத்துலேங்க இது பண்ணைன்னு சொல்லுவாங்க, தாலின்னு சொல்லுவாங்க. இப்படி மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு பேர். இது பார்த்திங்கன்னா கல்லில் செஞ்சது. இதெல்லாம் அந்த காலத்தில் இது செஞ்சு இது எத்தனை வருஷங்க இருக்குது இந்த இது செஞ்சு? 70 வருஷத்துக்கு மேலேயே இருக்குமா? இங்கே வருங்க இது இந்த இது இருக்குது பாருங்க. இது ஒரே கல்லில் செஞ்சதா எப்படி ஏனுங்கம்மா? இங்கே வருங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 70-80 வருஷம் இருக்குங்கிறாங்க அம்மா. இந்த தாலி செஞ்சு 70-80 வருஷம் இருக்குங்கிறாங்க. இது வந்து ஒரே கல்லில் செஞ்சதுங்களாமா. இது ஃபுல்லாக அங்கே வருங்க. கல்லை வந்து எப்படி ஷேப் பண்ணிக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே வருங்க சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. கல்லில் வந்து இந்த மாதிரி உள்ள ஷேப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 70-80 வருஷம் தான். அங்கே ஒன்று கூட இருக்குதுங்க, அங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது நம்ம வீட்டில். இந்த காலத்தில் இப்படி தான் கிடைக்கும் ஏனுங்கம்மா? ஆமாம், அது இந்த காலத்தில் தெரிஞ்சவங்க வாங்கி வச்சாங்க, தெரியாதவங்க வேற மாதிரி. இது அப்பாவோட தாத்தா வாங்கினது. ஓ, நம்ம அப்பாவோட தாத்தா வாங்கினதா? தாத்தா வாங்கினது. அப்பாவோட தாத்தானா உங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமேங்கம்மா. அடேங்க அப்பா, 100 வருஷம் பழமை வாய்ந்ததா இது? அந்த மாட்டை பிடிச்சிட்டு வரீங்களா? இதை பிடிச்சி பண்ணி கட்டிட்டு அதை பிடிச்சிட்டு. நீ தண்ணி குடிச்சிட்டியாடா? அது முன்னெல்லாம் டிராக்டர் வராத முன்னே எருது வச்சிருப்போம் தோட்டத்து வேலைக்கு. வேற உழவு ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் எருதா முன்னையெல்லாம்? அப்போ அந்த சாலி வச்சிருந்தது. சரி. அப்புறம் இப்பெல்லாம் டிராக்டர் வந்துடுது இல்லை? ஆமாம் ஆமாம். அதனால எருதெல்லாம் வித்தாச்சு. சரி சரி. எருது மாட்டு வண்டி எல்லாம் வித்தாச்சு. எங்க முடிச்சு போட்டீங்களா அதுல? சரி சரி சரி. அப்புறம் இப்போ வந்து சத்தம் கிட்ட வந்து பேசினா தகமா கேட்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் பேசணும்னா கேட்காது. சரி அந்த மாட்டை குடிச்சிட்டு வாங்க. நம்ம தவிடு கொண்டாரேன். தவிடு கொண்டாரீங்களா? அம்மா தவிடு கொண்டாந்துட்டாங்க மாட்டுக்கு. இதெல்லாம் போட்டு காட்டினா தான் நல்லா தண்ணி குடிக்கிங்கல்ல. தண்ணி குடிக்கும். தவிடு சோளமாவு, கொஞ்சம் தவிடு சோளமாவுமா? இதெல்லாம் போட்டா தாங்க தண்ணி குடிக்க மாட்டுக்கு சத்து. பருத்தி கட்டை வைப்பேன். அங்கேயும் எங்கள் அப்பா வாங்கியிருக்கானே. பருத்தி கட்டை இல்லை, தீந்து போச்சு. அதனால வெறும் தவிடும் சோளமாகும். ஆனால் தவிடு தீந்து போச்சா பருத்தி கொட்டை? தண்ணி குடிச்சுக்குமில்ல பருத்தி கொட்டை இல்லைனாலுமே? கட்டை வச்சா மாடு நல்லா இருக்கு. மாடு பால் நல்லா இருக்கு. பால் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வேறு எதுவும் போட மாட்டோங்க. இந்த சோளமாவு அப்புறம் வந்து தவிடு பருத்தி கொட்டை கூட தான் நாங்கள் வைப்போம். வேறு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் மாட்டுக்கு வைக்க மாட்டோம். அம்மா மாட்டை பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஒடியா 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 ஒடியா. ஏன்டா அட குடி, நல்லா இருக்கும் குடி. ஓ, நாம கிட்ட நிற்கிறனால குடிக்க மாட்டேங்குதா? குடிடா, நல்லா இருக்கும்டா, டேஸ்ட்டாக இருக்கும்டா. எப்படி என்ன பண்ணியே என்ன ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது நாக்கில்? டேஸ்ட் பாக்குதா? டேய் முட்டி போடாதடா நீ. ஆமா ஆமா, அதுக்கு தான் இப்படி பண்ணுதா? இங்க பாருங்க குடிக்காத என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஏதோ நாக்குல அங்க பாருங்க லிக் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்குது. குடிக்கிறதுக்கு டேஸ்ட் பார்க்க மாட்டேங்குது. அப்படியே நாக்குல எல்லாம் சுட்டுதுன்னா தண்ணி அடி இருக்கிறத விட எல்லாம் மேல வரும். தண்ணி டேஸ்டா இருக்கும். ஓ, அதுக்கு தான் இந்த வேலை பண்ணுதா? சரி சரி சரி, தண்ணி குடிக்கிட்டோம். சரி அண்ணே, எனக்கு அப்பா இது கொண்டாந்துட்டாங்க சீப்புல இன்னைக்கு நேரமே.
நீ பண்ண சாப்பிட்டு வர. இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டு வர. இந்த கோழி குஞ்சு எல்லாம் இந்த வலையில வெளிய முடிக்கிட்டு போயிருது. அட இதுல வெளியில போயிருதா? 2 தவிடு சாக்கு வச்சு கட்டுவோமா? சரி கட்டலாம். போய் சாப்பிட்டு வரீங்களா? என்னமோ மணி 10:30 ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க. ஆமா ஆமா குஞ்சு வெளியில போகுது. ஆமா அங்க பாருங்கதா, இங்க பாருங்கதா, அந்த பாப்பா குஞ்சு பாருங்க. ஐயோ இது குறும்பு இல்ல. வந்துருச்சு அம்மா வந்துருச்சு. ஆமா ஆமா சும்மா காட்டுக்குள்ள போய் எல்லாம் பறிச்சு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி வாங்க சாப்பிட்டு வாங்க. சரி நான் பாத்துக்கிறேன். கண்ணே சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. பார்த்த கோழி குஞ்செல்லாம் போலியா, அதனால வந்துட்டேன். என்ன குழம்பு வச்சிங்க இன்னைக்கு? பருப்பு சாம்பார், கத்திரிக்காய் இஞ்சி சாம்பார், வெங்காய குழம்பு. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இது ரெண்டுமே ஊற்றிருக்கிறேன். ரெண்டுமே ஊற்றிக்கல. வெங்காய குழம்பு எப்படி வச்சிங்க? வெங்காய குழம்புக்கு வரமிளகா போட்டதே டேஸ்ட்டாக இருக்கு. அதனால எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் 4 போட்டு அப்புறம் வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி விட்டு இது வெண்டைக்காயும் போட்டு போட்டுட்டோம்னா நல்லா வணங்கிக்கிறோம். ஓகே. தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வணங்கிடு. வணங்கின முப்பாடு தக்காளி ஒன்று போட்டு வணக்கி நல்லா ஒன்றா சேர்ந்து வணங்கிட்டுன்னு புளி கரைச்சி ஊற்றிடுவேன். புளி கரைச்சி ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு சாம்பார் தூள் போடுவேன். சாம்பார் தூள் குழம்புக்கு அம்மா நம்ம வீட்டில் சாம்பார் தூள் தீந்துருச்சுங்கம்மா, அரைக்கணும். குழம்புக்கு தகுந்த சாம்பார் தூள் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்து, குண்டு உளுந்து எல்லாம் அப்படியே பொன்னிறமா வறுத்து. எண்ணெய் ஊற்றாத வறுக்கணும். எண்ணெய் ஊற்றாத அடுப்பு சிம்மில் வச்சு பொன்னிறமா வறுத்து. அப்போ அதாவது ஒவ்வொருத்தரும் அரைச்சி வச்சுக்கிறாங்க, அது வாசமா டேஸ்ட் வராதுன்னு. அப்போதைக்கு அப்போ நான் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி காய் வெந்த போடு உள்ளுக்கு போட்டு கொதிக்கிட்டுன்னு இறக்கி வச்சுக்குவேன். ஓ சரி சரி சரி. சாம்பார் தூள் போடுறதில்ல, அது இதையும் செய்வீங்க? இதையும் போடுவேன். இதையும் போடுவீங்க. ஓகே ஓகே. சரி சாப்பிடுங்க. இப்போ அந்த குழம்பு வந்து தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏனுங்க எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க. மணி 2:30 மணி ஆகுதுங்க மத்தியானம். ஆனால் 2:30 மணிக்கு மழை சூப்பராக பெய்யுது. அம்மா எதை பண்ணிட்டு அம்மா அதுக்கு தட்டு போடலாம் நலையுதுங்களா? அங்கே வருங்க அம்மா தான் அங்கே தெரியுறாங்களா? அங்கே வருங்க அம்மா தட்டு போறதுக்கு படுத்தா போட்டுட்டு இருக்கிறாங்க. சாக்கு நலையுது. இருங்க சாக்கு நலையுது. சாக்கு எடுத்து உரமா போட்டலாம். அம்மா மழையிலேயே மாடு வேற நலையுதுங்களா? அங்கே மாடு நலையுதுங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைச்சுன்னா மாடுக்கு உடம்பு சரியில்லாத போயிருங்களா? அதனால மாட்டை பிடிச்சி கண்டே கட்டுறாங்க அம்மா. சூப்பரா பெய்யுதுங்க. நல்ல மழை வருதுங்க இன்னைக்கு. ஆக்சுவலி அம்மா இந்த ஆடி 18க்கு தாங்க வாசம் வலிச்சு விட்டாங்க. இந்த வாசம் வலிச்சு விட்ட நாளையில இருந்துங்க இந்த ஒரு வாரத்திலே 2 மழை பெஞ்சிருச்சுங்க. பாடியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அம்மாங்க இந்த கோழி குஞ்செல்லாம் வெளியில போகுதுன்ட்டு இங்க இந்த சாக்கை வந்து இப்போ காலையில தாங்க கட்டினாங்க. இங்க வருங்க இங்க இருங்க இப்படி சாக்கு கட்டினாங்க. ஆனா அதுங்கெல்லாம் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கு இந்த இந்த வலையில இந்த குட்டி குட்டி கேப் இருக்குது பாருங்க, அதுலயே எல்லாம் உள்ள போயிருதுங்க. இதை வந்து நம்ம சுற்றி இந்த மாதிரி சாக்கு கட்டினோம்னாவெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. வேற ஏதாவது நம்ம வந்து ஸ்பெஷலாக அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வலை வாங்கி வச்சா தாங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, பயங்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கு இப்போ தான் மழை பெஞ்சுது. இந்த மழையிலையும் வந்து தண்ணி தாக மாட்டேங்குது, வந்து தண்ணி குடிக்குதுங்க. ஓகேங்க, நம்ம இதோட இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கலாங்க. நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. நன்றிங்க.